அயன் சத்து, தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. இந்த அமாவாசைக்கு இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களினுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா மேம்? கண்டிப்பாக. யாரை நினச்சி பார்க்க போகிறாங்களோ அவங்கள மனசை நினச்சி கூட நீங்கள் எனக்கு சரியான ஒரு அறிவுரை, ஒரு கைடன்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த ஃபைல் செலெக்ஷனை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து ஸ்பார்க் ஆகும். அதை அவங்களுடைய ஃபைலாக எடுத்துக்கலாம். ஒரு ஃபைலுக்குமே 1 by 1 பார்க்கலாம். ஸோ முதல் ஃபைல் இவங்களுக்கான மெசேஜ். இவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னா, எல்லா நேரத்துலையும் வந்து நியூட்ரலாக பேலன்ஸ்டாக போகணும் அப்படின்றாங்க. ஏன்னா அதனால தான் இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இது ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு எல்லா விதமான அந்த கபலீகரமான சூழல்களும் அமையுது, அடிக்கடி அமையுது. ஆனாலும் அதெல்லாம் அமைகிறது என்னென்னா இவங்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்காக தான், ஒரு பாடத்தை உணர்த்துறதுக்காக தான். அப்போ இனிமே ஸோ 2வது ஃபைல் செலக்ட் பண்ணவங்களுக்கான மெசேஜ். 3 கார்டுமே வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜியை குறிப்பிடலாம். கிட்டத்தட்ட வந்து என் கூட உட்காந்து நீங்களும் அதுக்குள்ளே வந்துட்டீங்க. கரெக்ட் தான். ஸோ இது வந்து ஃபீமேல் எனர்ஜி. அம்மா, அக்கா, தங்கை, பாட்டி. இந்த மனக்கட்டுலேருந்து அவங்க வெளியே வரும்போதே அவங்களுக்கு வந்து இந்த வெளி உலகம் எவ்வளோ, அவங்களுக்கான உலகம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத அவங்களால பார்க்க முடியும். நிறைய பேர் வீட்டில் வந்து முன்னோர்களை தான் குலதெய்வமாக வழிபட்டுக்கிட்டே வருவாங்க. நிறைய தலைமுறை கடந்து போயிருக்கும். ஆனால் அந்த குலதெய்வம் வந்து ஒரு மனிதராக அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜி இருக்குது. ஸோ இவங்க தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். டிசம்பர் மாதத்தில் வருகின்ற அமாவாசை. இந்த அமாவாசைக்கு நம்முடைய முன்னோர்கள் டாரோ ரீடிங் மூலமாக, அமாவாசை கார்ட்ஸ் மூலமாக சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக டாரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, அனைத்தும் சிவார்ப்பணம். மேம், நம்ம ஒவ்வொரு மாதத்தினுடைய அமாவாசை நாளுக்கும் வந்து டாரோ ரீடிங் மூலமாக நம்முடைய முன்னோர்கள் இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். நிறைய மக்கள் இந்த காணொலியை பார்க்குறாங்க. அவங்களும் வந்து அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் வந்து நம்முடைய முன்னோர்களை நம்ம நினைவு கூறுகிறோம், அவங்க சொல்கின்ற செய்திகளை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு காட்டுது. மேம், பொதுவாகவே வந்து அமாவாசை நாளில் முன்னோர்களை வணங்குறது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? பொதுவாக பார்த்தீங்கன்னா, நான் முன்னோர்கள் அந்த பரிகாரம் செய்கிறது, அவங்களுக்கு பூஜை செய்கிறது, அதை நான் செய்ய மாட்டேன் எப்போவுமே. அது எங்கள் ஃபேமிலி வழக்கத்திலே கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் சிவனடி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா எல்லாம் அவருக்கானது. ஸோ அவங்கள வச்சு அதை மேலே இருக்கிறவங்கள நம்ம வந்து வணங்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளை மாதிரி நம்மளுடைய முன்னோர்களை வச்சு வணங்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம், பேசிக் எத்திக்ஸ் எங்களோட ஃபேமிலியில் இருக்கிறதால அந்த அமாவாசை பூஜைகளை அதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனால் அமாவாசை அப்போது நம்மளுடைய முன்னோர்களோட எனர்ஜி வைப்ரேஷன் நம்மளுக்குள்ளே கண்டிப்பாக பாஸ் ஆகும். நம்ம அதே டிஎன்ஏயில் தானே இருக்கிறோம், அது வந்து பாஸ் ஆகும். ஸோ அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்ம மன திருப்திக்கு ஏதாவது முன்னோர்களை நினச்சி, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்கும், அவங்களுடைய ஆசைகளை நம்ம நிறைவேற்றுறதே அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான பூஜையாக இருக்கும், வழிபாடுகளாக இருக்குமே தவிர்த்து இதை செய்யக்கூடாது. ஏன்னா படைச்சவர் அதுக்கு மேலே இருக்கார், அவருக்கு சிவார்ப்பணம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுனால இதை நான் வந்து இப்படி தான் கொண்டு போவேன். அந்த டைம் இப்போது எங்கள் அப்பா கிடையாது. ஸோ அந்த டைம் அப்பா அம்மா எல்லாருமே இறந்தாங்கன்னா முன்னோர்கள் தான். ஸோ அவர் என்ன எனக்கு வந்து நான் எப்படி வரணும்னு நினச்சாரு, நான் என்னெல்லாம் வந்து டிசிப்ளினாக இருக்கணும்னு நினச்சாரு, அந்த விஷயங்கள்லாம் அந்த டைமில் நான் யோசிப்பேன். அப்போ எதனா மிஸ்டேக் இருந்தால் கூட அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு கரெக்ஷன் பண்ணிப்பேன். நிச்சயமா. ஸோ அதை செஞ்சாலே போதும் எனக்கு. கண்டிப்பாக இது பார்த்துட்டு இருக்கவங்களும் நிச்சயம் வந்து அவங்களுடைய முன்னோர்களுக்கான வழிபாடாக இந்த வழிபாடை செய்வாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த அமாவாசைக்கு இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களினுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா மேம்? கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து பைல் செலெக்ஷன் தான் நம்ம காட்ட போகிறோம். 3 பைல் செலெக்ஷன் இருக்கும். இது என்னென்னா அவங்களோட எனர்ஜியை பிரதிபலிக்கக்கூடியது. அந்த டைமில் அவங்களுடைய முன்னோர்கள் யாரை நினச்சி பார்க்க போகிறாங்களோ அவங்கள மனசில் நினச்சி கூட நீங்கள் எனக்கு சரியான ஒரு அறிவுரை, ஒரு கைடன்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த பைல் செலெக்ஷனை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து ஸ்பார்க் ஆகும். அதை அவங்களுடைய பைலாக எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பைலுக்குமே 1 by 1 பார்க்கலாம். நிச்சயமா மேம். மேம், இப்போ முதல் பைலை சூஸ் பண்ணியிருந்தவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தினா அது என்னது மேம்? ஸோ முதல் பைல் இவங்களுக்கான மெசேஜ்.
ஸோ இவங்களுக்கு இவங்களோட முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது ஒரு ஆண் எனர்ஜி ஒரு பெண் எனர்ஜி இருக்குது. இது வந்து ரொம்ப வயது முதிர்ந்தவங்களா இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு 40+, 50+ அந்த ஒரு எனர்ஜி இருக்குது. இவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னா எல்லா நேரத்துலையும் வந்து நியூட்ரலாக பேலன்ஸ்டாக போகணும் அப்படின்றாங்க. ஏன்னா அதனால தான் இவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய பேரிடிகள் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு டைம் தான் நடக்கும் இந்த டிஸ்ட்ராக்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம். இவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து அடிக்கடி நடக்குது அப்படின்னா அது இவங்க வந்து அந்த பேலன்ஸ் இல்லாமல் போகிறது தான். மேபி அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாமே ரொம்ப பேலன்ஸ்டாக போனதால தான் ஒரு விஷயத்தை கட்டமைச்சு வச்சுட்டு போயிருப்பாங்க. இவங்களால் அது எல்லாமே ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இவங்களுக்கு அந்த நிதானம் இல்லை. அந்த நிதானம் இருந்தாலே நம்ம நியூட்ரலாக போக ஆரம்பிச்சிடும். அந்த நிதானத்தை இழந்தால் தான் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் போகும். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு எல்லா விதமான அந்த கபலீகரமான சூழல்களும் அமையுது, அடிக்கடி அமையுது. ஆனாலும் அதெல்லாம் அமைகிறது என்னென்னா இவங்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்காக தான், ஒரு பாடத்தை உணர்த்துறதுக்காக தான். அப்போ இனிமே அவங்க பொறுமையாக இருந்தால் தான் அந்த பாடம் என்னன்றது கூட தெரியும். ஸோ அவங்க பொறுமையை மட்டும் கையாளணும். இவங்களுக்கு என்ன விஷயத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்களோ அது கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்நாளில் கிடைக்கும். ஆனால் அதுக்கான டைம் வரும்போது தான் கிடைக்கும். அது வரைக்கும் இவங்க நிதானமாக பொறுமையாக இருக்கணும், நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்றது தான். எது செஞ்சாலும் நிறைய முறை திங்க் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு செய்யணும், செஞ்சுட்டு யோசிக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயம் அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கிறது கூட, அதாவது நிறைய பேருக்கு பாட்டி தாத்தாலாம் கூட இருந்து வளர்ந்துருப்பாங்க. ஸோ அவங்க கூட சொல்லியிருக்கலாம் இந்த விஷயம். இல்லை வந்து அதாவது பெரிய பச்சத்தை பையனா 40+, 50+ அந்த ஒரு எனர்ஜி இருக்கிறதால இவங்க யாராக இருப்பாங்க, சொல்லி கொடுத்தே வளர்த்துருப்பாங்க. ஸோ யோசிச்சுட்டு செய்யணும், செஞ்சுட்டு யோசிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த. அப்போது சமீப காலமாக இதெல்லாம் இவங்ககிட்ட ரொம்ப குறைவாக இருக்குது இந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம். அப்போ இனிமே அதை வந்து சரி செஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இவங்க முன்னோர்கள் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நிச்சயமா மேம். நீங்கள் ஃபஸ்ட்டு பையில சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய முன்னோர்களினுடைய பெயரை போட்டு சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மேம். இப்போ இரண்டாவது பையில சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தினா அது என்னது மேம்? ஸோ இரண்டாவது பயில் செலக்ட் பண்ணவங்களுக்கான மெசேஜ் மேம் 3 கார்டுமே வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜியை குறிக்குதுல்ல மேம்? கிட்டத்தட்ட வந்து என் கூட உட்காந்து நீங்களும் அதுக்குள்ளே வந்துட்டீங்க, கரெக்ட் தான். ஸோ இது வந்து ஃபீமேல் எனர்ஜி. அம்மா, அக்கா, தங்கை, பாட்டி இந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அண்ட் வந்து மனைவி இந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க. சில பேருக்கு வந்து ஃப்ரெண்டு ஸ்தானத்தில் இருக்கவங்களும் இருப்பாங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க, ஒரு பெண் தோழியாக, அந்த எனர்ஜியும் இருக்குது. ஸோ இவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏதோ ஒரு கடந்த கால அட்டாச்மெண்ட்லேயே அவங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க. மேபி இவங்களோட இழப்பினுடைய அந்த அட்டாச்மெண்ட்டில் கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுலேருந்து சீக்கிரம் வெளியேறணும் அப்படின்றாங்க. அதுலேருந்து வெளியேறினா மட்டும்தான், ஏன்னா இவங்க நிறைய வாய்ப்புகளை இழந்துக்கிட்டே தவற விட்டுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு அட்டாச்மெண்ட் சில பேருக்கு இது, சில பேருக்கு வந்து தேவையில்லாத கெட்ட விஷயங்களில் அட்டாச் ஆகிருப்பாங்க. அதுலேருந்துலாம் வெளியே வரணும். ஏன்னா இவங்களுக்கு வாய்ப்புகள் வர்றதுன்றதை கூட இவங்க பார்க்காம அதை வந்து தாண்டி போயிட்டுருக்காங்க. ஸோ இப்படியே போனால் அவங்களுடைய வாழ்க்கையில் திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது, ஒரு முன்னேற்றமும் நடக்காது. இந்த அட்டாச்மெண்ட்லாம் அவங்க விட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் அவங்களுக்கு பாஸ் பண்ணுறாங்க. இந்த மனக்கட்டுலேருந்து அவங்க வெளியே வரும்போதே அவங்களுக்கு வந்து இந்த வெளி உலகம் எவ்வளோ, அவங்களுக்கான உலகம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத அவங்களால பார்க்க முடியும். ஸோ அதை முதல்ல அவங்க கிளியர் பண்ணணும். இது என்னென்னா போக போக அவங்களுக்கு இந்த மென்டல் இல்னஸும் கொடுக்கும். ஸோ நான் யார், நான் எதுக்காக இங்கே இருக்கேன், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுவே ஒரு கேள்விக்குறியாரா மாதிரி இருக்கும். இந்த அட்டாச்மெண்ட்லாம் அவங்க மேற்கொண்டு இதிலே இருந்தாங்கன்னா அது ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது அதிலேருந்து வெளியேறணும். அண்ட் இவங்களுக்கு ஒரு துணையே என்னென்னா அவங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியம் தான். ஸோ இந்த 2 விஷயம் இருந்தால் போதும், வேறு எந்த துணையும் அவங்களுக்கு தேவையில்லை. இதை கொண்டு அவங்களுக்கு என்ன லைஃப்பில் அவங்க எதுக்காக வந்திருக்காங்களோ அந்த விஷயங்களை சாதிக்கணும். அண்ட் வாய்ப்புகளை தவற விடவே கூடாது அப்படின்றது தான் இவங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நீங்கள் இரண்டாவது கார்டை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய முன்னோர்களினுடைய பெயரை போட்டு சிவார்ப்பணம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மேம். இப்போ 3வது பைல் சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க முன்னோர்கள் சொல்கின்ற செய்தினா அது என்னது மேம்? ஸோ 3வது பைல் இவங்களுக்கான மெசேஜ். ஸோ இவங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2 எனர்ஜியுமே இருக்குது, மேல் அண்ட் ஃபீமேல் எனர்ஜி 2மே இருக்குது. இன்னொன்று வந்து குலதெய்வம். நிறைய பேர் வீட்டில் வந்து முன்னோர்களை தான் குலதெய்வமாக வழிபட்டுக்கிட்டே வருவாங்க. அது நிறைய தலைமுறை கடந்து போயிருக்கும். ஆனால் அந்த குலதெய்வம் வந்து ஒரு மனிதராக அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜி இருக்குது. ஸோ இவங்க தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க எப்போவுமே அவங்களுடைய குடும்பத்தை கவனிக்கணும். அண்ட் குடும்பம்ன்றது வந்து அவங்களுடைய துணை. ஸோ அந்த துணைக்கு எது தேவை அதை வந்து பார்க்கணும். ஸோ என்னதான் இவங்க எந்த பொசிஷனில் இருந்தாலுமே துணை தரக்கூடிய அந்த ஒரு அரவணைப்பு,
துணை தரக்கூடிய அந்த ஒரு விஷயம் இவங்களால வேற எங்கேயும் அது எந்த பணத்தினாலையும் எந்த ஒரு பொசிஷன்னாலையும் அவங்களால தேட முடியாது, அது கிடைக்காது. ஸோ அப்போ அந்த துணைன்ற விஷயத்தை இவங்க ரொம்ப வந்து விட்டுட்டே போகிறாங்க. சில பேர் வந்து மேரேஜ் பண்ணிக்காமலே எனக்கு ப்ரொஃபஷன் தான், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இப்படி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவும் இருக்கக்கூடாது. அண்ட் மேரேஜ் ஆனவங்களும் சரி அவங்களோட துணையை வந்து ரொம்ப தள்ளி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க செய்யக்கூடாது அப்படின்றத அவங்க முன்னோர்கள் அவங்களுக்கு ஒரு மெசேஜாக கொடுக்குறாங்க. ஸோ இதற்கு முன்னாடி அவங்களுடைய துணை மனசு சங்கடப்படுற மாதிரி நடந்திருந்தாலும் சரி, இல்லை என்ன இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டேன், இதை நான் எப்படி வந்து சரி செய்கிறது, இந்த பாவத்தை எங்கே தீர்க்கிறது தெரியல, இப்படியான விஷயங்கள்லாம் இவங்க மனசில் ஒரு நெருடலாக இருக்குது அப்படின்னாலும் இவங்க ஏதாவது ஒரு கோவில் குளத்தில் போயிட்டு குளிக்கணும். அடிக்கடி கோவில் குளத்தில் போயிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வந்தால் அவங்களுக்கு மைண்ட் அந்த விஷயம் ரிலாக்ஸ்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு மனசுலேருந்து வெளியே வருவாங்க, நான் ஏதோ பண்ணிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்றது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட துணையோடையே போயிட்டு கோவில் குளத்தில் குளிச்சுட்டு வர்றது நல்லது. ஸோ இதை செய்யும் போது அவங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும், அந்த குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாயமும் தொடங்கும். ஸோ இதை செய்யணும் அப்படின்றது தான் அவங்களுடைய முன்னோர்கள் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நிச்சயமா மேம். நீங்கள் 3வது பைல் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய முன்னோர்களின் பெயரோடு சேர்த்து சிவார்ப்பணம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மேம். இந்த டிசம்பர் மாத அமாவாசைக்கு இந்த கார்ட்ஸ் மூலமாக முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி. சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு.